ஹலோ கைஸ், நான் டிடிஜி. இன்றைக்கி ஒரு புது வீட்டில் வரேன். எல்லோரும் இந்த வீடியோக்காக ரொம்ப ஆவலோடு காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டீங்க, ப்ரோ எப்போ வீடியோ வரும்னு. நானும் 2 டேஸ்ன்னு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம லைட்னிங் ஃப்ரூட் ஷோகேஸ் பார்ப்போமா? உண்மையாலுமே பார்த்திங்கன்னா லைட்னிங் பிவிபிக்கு சூப்பர் பெஸ்ட்டு ஃப்ரூட்னே நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்னிங் ஃப்ரூட் சூப்பராக இருக்குது. இப்போது இதோட ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலமெண்டல். ஃபஸ்ட்டு லைட்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்டல் ஃப்ரூட்டு. உங்களுக்கு கம்மியான லெவலில் இருந்துச்சுன்னா அவங்களால உங்களை அடிக்க முடியாது. எலமெண்டல் ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா M1 இருக்குது, நெக்ஸ்ட்டு M1 இருக்குது ஓகேவா? M1 கொஞ்சம் தான் டேமேஜ் கொடுக்குது, பட் இன்ஃபினிட்டி M1 கூல் டவுனே கிடையாது. இன்ஃபினிட்டி M1 அது நம்மளுக்கு நல்லது தான். இது பாருங்க, அப்படியே M1 வச்சு கதையை முடிச்சிடலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது. சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட் அட்டாக் பார்ப்போமா? ஃபஸ்ட் அட்டாக் லைட்னிங் ஆர்பு, அவ்வளோதான். ஒரு அடி 1038 போகுதா? இருங்க வேணால் நான் மறுபடியும் வேணாலும் பண்ணி காட்டுமா? வெயிட் பண்ணுங்கள். வேறு அடிச்சுட்டே இருக்கான் விட்றான். அவ்வளோதான். சும்மா அது ஒரு ஆர்பு மட்டும். நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற சார்ஜை ஆர்பா, அது பேர் தான் ஆர்பு. அது ஆர்பை வச்சு இதாக மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்டர் ஸ்டாம்ப் பாருங்கள். நம்மளுக்கு மேலேருந்து நிறைய தண்டர் ஸ்டாம்ப், நல்லா ரேஞ்ச் கிடைக்கும் நம்மளுக்கு ஓகேவா? நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். இப்போ ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் பார்ப்போமா? ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் அங்கே போட்டேன், கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு, பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ லைட்னிங் ஆர்பு ஓகே. இப்போது மறுபடியும் லைட்னிங் ஆர்போட சார்ஜ் 1 போட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். லைட்னிங் ஆர்பை சார்ஜ் 1 போடணும். இது பேர் தான் காம்போஸ் பார்த்துக்குங்க. இது ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்குங்க. ஒரு மேசிவான டேமேஜ் கொடுக்குது பார்த்தீங்களா? மேசிவான டேமேஜ் கொடுக்குது ஓகேவா? 4000 டேமேஜ் பக்கமாக கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தண்டர் பால் டிஸ்ட்ராக்ஷன் போடுவோமா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அட்டாக். ஒரு மேசிவான ரேஞ்சு, பயங்கரமான ரேஞ்சு கிடைக்கிது. ஒரு மேசிவான அட்டாக்ஸாக இருக்குது. இருக்கிற எல்லா எனிமீஸ் மேலேயுமே படுது. அவ்வளோ பெரிய லார்ஜ் பாலை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா போடும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃப்ளாஷ், இது சும்மா இங்கேருந்து சும்மா டெலப்போர்ட்டேஷன் ஆகிற மாதிரி தான். இப்படி அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. இதை வச்சு சும்மா அங்கங்கே போய்க்கலாம். பிவிபி பண்ணும்போது நல்லாயிருக்கும், கொஞ்சம் இது பண்ணுறம்போது நல்லாயிருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காம்போஸ் பார்ப்போமா? இப்போது ஃபஸ்ட்டு அந்த M1 யூஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த யூஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லைட்னிங் ஆர்பு ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா டேமேஜ் பயங்கரமாக இருந்துச்சா? அந்த மாதிரி தான் டேமேஜ். மடி வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். டேமேஜ் பயங்கரமான டேமேஜாக இருக்கும் ஒரு சார்ஜோட போட்டிங்கன்னா. இப்போ மறுபடியும் 2 சார்ஜ் பண்ணி போடலாம். வெயிட் பண்ணுங்கள். 2 சார்ஜ் இது பண்ணி போடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 சார்ஜ் எடுத்துட்டுனா இப்போ அதுதான் மேக்ஸிமமே 2 சார்ஜ். அதில் 1654 டேமேஜ் போகும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். ஒரு பெரிய ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். அந்த ஆர்பிலேயே பெரிய ட்ராகன் வந்து அடிக்கும். இது ஒரு சூப்பரான காம்போ ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு அட்டாக் போட்டு கட்டுற பாருங்க. 2 சார்ஜ் போட்டு ஒரு ட்ராகன் வந்துச்சு பார்த்தீங்களா? என் ஃபோனே பார்த்திங்கன்னா ஹேங் ஆகுது, அந்தளவுக்குமே இருக்குது. இப்போ நார்மல் மொபைலில் விளையாடவே முடியாது லைட்னிங் ஃப்ரூட் வச்சுட்டு. இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் விளையாடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ட்ராகனை நான் சும்மா விட்டுறேன் பாருங்கள். அந்த ட்ராகன் எவ்வளோ லாங் ரேஞ்சு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இருங்க, அதை சார்ஜ் பண்ணி அந்த ட்ராகனை விட்டோம்னா அங்கே போகுது. எவ்வளோ லாங்காக போகுது பார்த்தீங்களா? லைட்னிங் அட்டாக்ஸ் எல்லாமே லாங் ரேஞ்சு மட்டும்தான். தண்டர் ஸ்டாமை தவிர இது எல்லாமே லாங் ரேஞ்ச் தான் ஓகேவா? இப்போது தண்டர் ஸ்டாம் அந்த M1 கொடுத்துட்டு தண்டர் ஸ்டாம் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக கொடுக்கும். அது பேர் தான் காம்போஸ் ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். அவ்வளோதான் ஸ்கை ஜட்ஜ்மெண்ட். சும்மா ஒரு மேசிவான அட்டாக் பார்த்திங்கன்னா கொடுக்கும். அந்த இடத்துல ஒரு ரேஞ்சு ஃபுல்லாக அந்த இடத்துல அடித்து நொறுக்கிடும், அந்தளவுக்கு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தண்டர் பால் டிஸ்ட்ராக்ஷன் பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்க. இவனுங்க வேறு அடியே விடுங்கடா, ஏன்டா அடியே அடிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ தண்டர் பால் டிஸ்ட்ராக்ஷன் ஓகேவா? ஒரு சார்ஜோடு போட்டேன். ஒன்லி 1 சார்ஜோட தண்டர் பால் டிஸ்ட்ராக்ஷன் போட்டேன் ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 சார்ஜில் போட்டு பார்ப்போம் ஓகேவா? 2 சார்ஜில் போடுவோம். அதுக்கு முதல்ல அது கூல் டவுன் முடியணும் ஓகேவா? அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து அட்டாக் போடுவோமா? அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட் அட்டாக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தண்டர் ஸ்டாம்ப் போடுவோமா? ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் போட்டுருவோம் ஓகே. ஒரு மேசிவான ஒரு டேமேஜ் பார்த்திங்கன்னா கொடுக்கும் ஸ்கை ஜட்ஜ்மெண்ட். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. இது பிவிபிக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும் போல் எனக்கு தெரிஞ்சு. லைட்னிங்க்கு அப்புறம் ஸ்கின்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லுங்கள். லைட்னிங் ஸ்கின்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். லைட்னிங் ஸ்கின் எடுக்கலாமா வேணாமான்னு ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் க்ரீன் லைட்னிங் எடுக்க பார்க்குறேன். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கம்மி வேல்யூ, அதனால் நம்ம அது எடுக்க பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு தண்டர் பால்ட் டிஸ்ட்ராக்ஷன் 2 சார்ஜில் போடுறோம் பாருங்கள். 3 சார்ஜ் ஆயிடுச்சு பார்த்துங்க. 3 சார்ஜில் ஒரு மேசிவான டேமேஜ் கொடுக்குது. இந்த பக்கம் டேமேஜ் பாருங்கள் 19,551 டேமேஜ் கிடைக்கிது. மேசிவான ஒரு அட்டாக் இது. ஓகேவா, இதுவே 4 சார்ஜில் போட்டாலும் இன்னும் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? இருங்க வெயிட் பண்ணுங்கள், அது கூல்டவுன் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்களா, ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு போட்டதுக்கு 11,380 டேமேஜ் கொடுக்குது. ஒரு மேசிவான டேமேஜ் தான். லைட்னிங் ஃப்ரூட் எனக்கு நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் அந்த தண்டர் ஸ்டார்ம் வரட்டும். அதுக்குள்ளே நான் போய் அது கொஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம், காசாச்சும் வரட்டும். ஏன் ப்ரோ திடீர்னு லைட்னிங் ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா, நான் லைட்னிங் ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதனால தான் இப்போ லைட்னிங் ஃப்ரூட்டும் சாப்பிட்ருக்கேன். ஒரு சூப்பராக இருக்குது. பிவிபிக்கு மட்டும்தான் ஆகும். இதை மாஸ்டரி பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்மளுக்கு ஒரு 30 மாஸ்டரி 40 மாஸ்டரி ஹெல்ப் பண்ணாங்க. பட் மாஸ்டரி ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. மை காட், மாஸ்டரி 250 மாஸ்டரி 2x மாஸ்டரியும் இல்லை. நானும் 2x மாஸ்டரி கிடைக்குமா தேடி பார்த்தேன். +1 ஸ்டோரேஜ் தான் கிடச்சிச்சு. நான் அதை வாங்கலை, வேணான்னு சொல்லி அந்த ஆஃபரை விட்டுட்டேன். பேசாமல் வாங்கியிருந்துக்கலான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. இப்போ தண்டர் பால்ட் டிஸ்ட்ராக்ஷன் போடுறோம் பாருங்கள். 4 சார்ஜ் எடுத்து போடுறோம் பாருங்கள். 4 சார்ஜ் எடுத்து இப்போ போட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான். இந்த இடத்துல மொத்த இடத்துலையுமே அங்கே பாருங்கள் ஒரு மேசிவான டேமேஜ் 21,302 டேமேஜ் கொடுக்குதுன்னா எவ்வளோ பெரிய மேசிவான அட்டாக்குன்னு பார்த்துக்குங்க நீங்களே. ஒரு சூப்பரான அட்டாக்காக இருக்குது. எனக்கு இந்த அட்டாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, எல்லோரும் வந்தாடிங்கடா, வாங்கடா வாங்கடா. பார்த்தீங்களா, எல்லா இனிமையுமே வந்து குட்டி சேர்ந்துருவாங்க நம்ம மேலே. இப்போது மறுபடியும் அந்த தண்டர் பால்ட் டிஸ்ட்ராக்ஷன் வந்ததே 1 மினிட் நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா, லைட்னிங் ஃப்ரூட் நிஜமாலுமே மேசிவான ஒரு டேமேஜ் கொடுக்குது. பிவிபிக்கு பெஸ்ட்டு ஃப்ரூட்னே நான் சொல்லுவேன். ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் போடுறேன். எங்கே போச்சு அது? ஓ, கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஸ்கை ஜட்ஜ்மெண்ட்டும் அப்படி தான் பயங்கரமாக நம்ம டேமேஜ் கொடுக்குது. இந்த தண்டர் ஸ்டோம் மட்டும்தான் ரேஞ்ச் கொஞ்சம் சூப்பராக கிடைக்கும் இதுலேயே. தண்டர் பால்ட் டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கிறதுலே ரேஞ்சு பயங்கரமான ரேஞ்சு. நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லா இதையுமே அட்டாக் பண்ணி பார்த்தீங்களா, அதுதான் நல்லாயிருக்கு. ஓகேவா, ஓகே. இப்போது தண்டர் பால் டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு, போட்டு பார்ப்போமா? அந்த தண்டர் பால் தெரியுமான்னு பார்ப்போம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், அது தெரியுமான்னு பார்ப்போம். எனக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். 4 சார்ஜ் பண்ணிட்டேன்னா மேலே பாருங்களேன், ஒரு மேசிவான பால் மேலே இருக்குது பார்த்தீங்களா? இருந்தாலும் ஃபுல்லாக காமிக்க முடியல, பரவாயில்ல. இருந்தாலும் போடுவோமா? ஒரு தடவை போட்டு தான் பார்த்துருவோமா? எல்லாம் செதஞ்சிருவாங்க. அங்கே பாருங்களேன், அந்த ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 21,302 ஒரு மேசிவான டேமேஜ் கொடுக்குது. சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே லைட்னிங் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, பிவிபிக்கு உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃப்ரூட் நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிவிபிக்கு. ஆனால் நான் சொல்கிற ஃப்ரூட் பார்த்திங்கன்னா லைட்னிங் மட்டும்தான். லைட்னிங் ஃப்ரூட் ஒரு சூப்பரான ஃப்ரூட். நீங்கள் இல்லை ப்ரோ டைகர் அப்படின்னா, டைகரை விட அது லைட்னிங் நல்லாயிருக்கும். இப்போது மடியும் போய் கொஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? வெயிட் பண்ணாங்க, கொஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன் ப்ரோ கிரைண்டிங் பண்ணலன்னு கேட்காதீங்க, என் லைட்னிங் ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு. ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆனதுக்கு காரணமே இதோட மாஸ்டரி மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ ஓகே. நம்ம இப்போது ஹைட்டில் போய் தண்டர் பால் டிஸ்ட்ராக்ஷன் போடுவோமா? போடலாமா? நான் இன்ஸ்டிங்க்ட் வேறு வாங்கணும் காசு, அதனால தான் சேர்த்திட்ருக்கேன். ஓகே, இப்போ தண்டர் பால் டிஸ்ட்ராக்ஷன் போடுவோமா? ஃபுல் சார்ஜ் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்துக்குங்க. இந்த பக்கம் டேமேஜ் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா, போடலாமா? போட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு என் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேங் ஆகுது பார்த்தீங்களா? டேமேஜ் பாருங்கள். இப்போ எல்லோரும் இப்போ நம்மளுக்கு கூட வந்துடுவாங்க. எல்லாம் நம்ம கூட வந்துடு. வாடா வா எல்லாருமே நம்ம கூட தான் இருக்கானுங்க. எல்லாம் இந்த அட்டாக் மட்டும் போட்டோம்னா அந்த இடமே காலி. அந்த மாதிரி தான் அட்டாக்கே இது. பயங்கர சூப்பரான அட்டாக் இது. இப்போ ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் போடுவோமா? இது ஒரு மேசிவான அட்டாக், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தண்டர் ஸ்டோம். இது நிறைய ரேஞ்சு, பயங்கர ரேஞ்சாக இருக்கும் தண்டர் ஸ்டோம். ஓகேவா, ஓகே. நீ லாஸ்ட்டு ஒரு தடவை போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, தண்டர் ஸ்டோம் போட்டோம் பார்த்தீங்களா? எங்கெங்கெல்லாம் டேமேஜ் விழுகுதுன்னு பாருங்கள் தண்டர் ஸ்டோமுக்கு. ஓகேவா, இப்போ ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் போடுவோமா? எல்லாமே காம்போஸ் மட்டும்தான். காம்போஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதே லைட்னிங்கை
அவேக்கன் பண்ணிட்டோம்னா கையிலேயே பிடிக்க முடியாது பிவிபிக்கெல்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போது லைட்னிங் ஆர்பு ஒரு ட்ராகன் மாதிரி ஒன்று போடுவோம். இப்போது 2 சார்ஜ் எடுத்து ட்ராகன் மாதிரி, அவ்வளோதான். அந்த ட்ராகன் சூப்பராக இருக்கும் அந்த ட்ராகன். சரி ஓகே, இப்போது தண்டர்பால் டிஸ்ட்ராக்ஷன் போடுவோமா? போடு ஒரு அடி. மேசிவான டேமேஜ். ஓ மை காட், எவ்வளோ டேமேஜ் கொடுக்குதுன்னு பார்த்துங்க. என்னால் எப்படி இவ்வளோ பவராக ஒரு ஃப்ரூட்டை தர முடியுதுன்னு தெரில. பட் சூப்பராக இருக்குது, உண்மையாலுமே சூப்பராக இருக்குது ஃப்ரூட்டு. பிவிபிக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரூட்டு. ஓகேவா? கிரைண்டிங் பண்ணலாம், மாஸ்டரி பண்ணிட்டீங்கன்னா கிரைண்டிங் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன்டா நீ அடிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களை தான் கொள்ளணும் மாட்டேங்குதே. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இவங்களை முடிச்சு விட்ருவோமா? எலக்ட்ரிக் ஃப்ளாஷ் பண்ணாலும் அவங்களுக்கு டேமேஜ் போகும் பார்த்துங்க. எலக்ட்ரிக் ஃப்ளாஷ் யார் மேலேயாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்கள தாண்டும் போது டேமேஜ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இத்தனை பேர் வந்துட்டாங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டு சேர வச்சு இப்போ அந்த பக்கம் தாண்டுமா? வெயிட் பண்ணுங்கள். சரி வேண்டாம், ஓகேவா? இப்போ மறுபடியும் ஒரு தண்டர்பால் டிஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? அவ்வளோதான். அந்த இடத்துல ஒரு மேசிவான டேமேஜ். 3 சார்ஜ் தான். ஒரு சார்ஜில் நிற்க வைக்கலான்னு பார்க்குறேன், பட் ஒரு சார்ஜ் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் காத்துட்ருப்பீங்கன்னு தெரியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டவங்களுக்கு எல்லாருமே வீடியோ வந்துருச்சு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, வீடியோவை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட இருக்கிற கரண்ட் மித்திக்கல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா டைகர் அண்டு எட்டி, இந்த ரெண்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற எட்டி டைகர் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த எட்டி ஃப்ரூட்டுக்கு நல்ல ட்ரேடு வந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு ட்ரேடு வரல அப்படின்னு இது பண்ணால் நான் பார்த்திங்கன்னா கிவ்அவே கொடுக்குறேன். ஓகேவா? இந்த கிவ்அவேக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஐடியா கமெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் எத்தனாவது லெவல், என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த எட்டிக்கு நல்ல இது இல்லைன்னா நான் கிவ்அவேஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? எட்டி ஃப்ரூட் கிவ்அவே கொடுத்துட்றேன். ஓகேவா? டபிள்யூ ட்ரேட் வந்துச்சுன்னா கிவ்அவே தரல, அதுக்கு பதிலாக நான் டைகர் தந்துடுறேன். ஓகேவா? கிவ்அவே பார்த்திங்கன்னா ஒன்றா எட்டி இல்லைனா டைகராக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலை. உங்களோட ஐடியா கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் லைட்னிங்க்கு ஸ்கின் எடுக்கலாமான்னு சொல்லுங்கள். க்ரீன் லைட்னிங் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எடுக்க முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்து வீடியோ போடுறேன். ஓகேவா? இன்னொரு ஸ்கை ஜட்ஜ்மெண்ட் போட்டுருவோமா? அவ்வளோதான். லாஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு தண்டர்பால் டிஸ்ட்ராக்ஷன் காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? கிவ்அவேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நான் அப்லோட் சொன்ன மாதிரி தான் உங்களோட ஐடி நேம், நெக்ஸ்ட் உங்களோட லெவல், நீங்கள் எத்தனாவது சீல் இருக்கீங்க, நீங்கள் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறீங்க, இது மட்டும். ஓகேவா? எட்டிஆர் டைகர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிவ்அவேஸில். ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்துட்டோம். ஓகேவா? இப்போ தண்டர்பால் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு தடவை போட்டு வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் பார்த்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. ஓகே, போடு பயங்கரமான ஒரு அட்டாக் போடு. கிளிச் ஆயிடுச்சு. கிளிச் ஆகிட்டியாடா டி? என்றாச்சு டி? வா வா வா. கிளிச் ஆயிடுச்சு கைஸ், என்னன்னு தெரில. சரி ஓகே, அதை விடுங்க. ஓகே கைஸ், இன்னும் லைக் பண்ண பாட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் பாட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கிவ்அவேஸில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது டிடிஜி. பாய் 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 பாய்.